அத்தனை நமக்கு தெரிஞ்சது. இந்த அத்தனையும் தெரிவதற்கான மூல காரணம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை வெளியே கொண்டு வந்தது ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எந்த உழைப்பு செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த துயர் சம்பவத்தையோ சோகமான சம்பவத்தையோ அல்லது பிறப்பையோ இறப்பையோ எதை கொண்டு வரணும் ஆலோசிக்கும் போது தீர்க்கமா யோசிச்சாங்க. எந்த டிகிரியும் வாங்காத காலத்துல, எந்த நவீனமும் இல்லாத காலத்துல ரொம்ப ஆழமா யோசிச்சாங்க. ஆழமா யோசிக்கக்கூடிய பக்குவத்தை நாம உருவாக்கிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அஃதல் அமல உத்ஹுலு ஸுரூரு ஃபீ கல்பில் மூமின். பெருமானார் சொல்லி காமிப்பார்கள், ஒரு மூமினுக்கு சிறந்த அமல் என்ன தெரியுமா? தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, தான் பெற்ற அந்த மகிழ்வை அடுத்த மூமினுக்கு பகிரணும். தான் பெற்ற அந்த இன்பத்தை அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் அமல்களின் ஆக சிறந்த அமல் தான். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் உமருடைய உள்ளத்துல தோன்றின அந்த அற்புதமான எண்ணத்தை உமருல்லா உள்ளத்துல வச்சிருந்தா யாருக்கு என்ன பலன்? யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஜமாத்தா ஒன்று கூடும் பொழுது, ஒரு குடும்பமா ஒன்று வாழும் பொழுது, ஒரு கூட்டா வியாபாரம் செய்யும் பொழுது, இப்படி நாம ஒன்னா இருக்கும் மஜ்லிஸ்கள்ல ஆளுக்கு ஒரு யோசனையை சொல்லி பழகுங்க. அப்படி ஒரு யோசனை சொல்லும் பொழுது நல்ல யோசனை அல்லாஹ் யார் உள்ளத்திலும் போடுவான். அதை கொண்டு பிற்காலத்துல 100 வருஷத்துக்கான நல்ல தயாரிப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்காக தருவான் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக வரலாற்றை மறந்த சமூகமாக நாம் வாழும் அந்த புயல், அந்த கேவலமான அந்த நிலைகளை விட்டு நாம் இஸ்லாத்துடைய வரலாறுகளை தேடி தேடி படிப்போம். நம் சொந்த வாழ்க்கையில நாம் ஒரு வரலாறாக உருவாகுவோம். அப்படி உருவாகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாராக. ஹிஜ்ரி 1446 ஆண்டில் 47 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்துல பரக்கத்தையும் பொருளாதாரத்துல தண்ணீரையும் நோயில்லா நொடியில்லா வாழ்க்கை அல்லாஹ் தந்து செஹத்தி சலாமத்தோடு அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று கூறி நல்ல துஆவுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.